எக்ஸசைஸ் 1.6 ப்ராப்ளம் 12. இந்த ப்ராப்ளத்தில் ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு எஃப் ஜி. இதில் இருந்து எஃப் காம்போசிஷன் ஜியோட ரேஞ்சு கண்டுபிடிக்கணும். எஃப் காம்போசிஷன் ஜியோட ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் எஃப் காம்போசிஷன் ஜியை கண்டுபிடிப்போம். அதிலிருந்து எஃப் காம்போசிஷன் ஜியோட ரேஞ்சை கண்டுபிடிப்போம். கிவன் ஃபங்க்ஷன் எஃப் எழுதுகிறேன், அடுத்த ஃபங்க்ஷன் ஜி எழுதுகிறேன். எஃப் காம்போசிஷன் ஜியோட டெஃபினிஷனை பார்ப்போம். எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ நம்ம ப்ராப்ளத்தில் எஃப் காம்போசிஷன் ஜி கால்குலேட் பண்ணுவோம். எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் 0 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 0. எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் 0 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 0ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபங்க்ஷன் ஜியில் ஜி ஆஃப் 0ன்னு சொல்கிறது ஜீரோவோட இமேஜ். ஜீரோவோட இமேஜ் வந்து 2. ஸோ ஜீரோவோட இமேஜ் 2னால ஜி ஆஃப் 0 ஈக்குவல் டு 2. ஸோ எஃப் ஆஃப் 2. அடுத்தது எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஃபங்க்ஷன் எஃப்ல 2ஓட இமேஜ் வந்து எஃப் ஆஃப் 2. 2ஓட இமேஜ் வந்து 0. ஸோ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0. ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. அடுத்தது எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் 1 கண்டுபிடிப்போம். எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 1. எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 1ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஃபங்க்ஷன் ஜியில் ஜி ஆஃப் 1ன்னு சொல்கிறது 1ஓட இமேஜ். ஃபங்க்ஷன் ஜியில் 1ஓட இமேஜ் வந்து 0. அப்போ ஜி ஆஃப் 1 ஈக்குவல் டு 0. ஸோ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு அடுத்த எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஃபங்க்ஷன் எஃப்ல எஃப் ஆஃப் 0ன்னு சொல்கிறது 0ஓட இமேஜ். ஃபங்க்ஷன் எஃப்ல 0ஓட இமேஜ் வந்து 1. அதனால எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. ஸோ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் 2ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் 2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2. எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் 2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஃபங்க்ஷன் ஜியில் ஜி ஆஃப் 2ன்னு சொல்கிறது 2ஓட இமேஜ். ஃபங்க்ஷன் ஜியில் 2ஓட இமேஜ் வந்து 4. அதனால ஜி ஆஃப் 2 ஈக்குவல் டு 4. ஸோ எஃப் ஆஃப் 4. அடுத்த எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஃபங்க்ஷன் எஃப்ல எஃப் ஆஃப் 4ன்னு சொல்கிறது 4ஓட இமேஜ். ஃபங்க்ஷன் எஃப்ல 4ஓட இமேஜ் வந்து 2. ஸோ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 2. அடுத்த எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் -4க்கு வேல்யூ கண்டுபிடிப்போம். எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் -4 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் -4. எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் -4 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் -4ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஃபங்க்ஷன் ஜியில் ஜி ஆஃப் -4ன்னு சொல்கிறது -4ஓட இமேஜ். ஜியில் வந்து -4ஓட இமேஜ் வந்து 2. அதனால ஜி ஆஃப் -4 வந்து 2. ஸோ எஃப் ஆஃப் 2. அடுத்த எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஃபங்க்ஷன் எஃப்ல எஃப் ஆஃப் 2ன்னு சொல்கிறது 2ஓட இமேஜ். ஸோ ஃபங்க்ஷன் எஃப்ல 2ஓட இமேஜ் வந்து 0. அதனால எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0. அடுத்தது எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் 7க்கு வேல்யூ கண்டுபிடிப்போம். எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் 7 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 7. எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் 7 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 7ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஃபங்க்ஷன் ஜியில் ஜி ஆஃப் 7 சொல்கிறது 7ஓட இமேஜ். ஃபங்க்ஷன் ஜியில் 7ஓட இமேஜ் வந்து 0. அதனால ஜி ஆஃப் 7 ஈக்குவல் டு 0. ஸோ எஃப் ஆஃப் 0. அடுத்தது எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஃபங்க்ஷன் எஃப்ல எஃப் ஆஃப் 0ன்னு சொல்கிறது 0ஓட இமேஜ். ஃபங்க்ஷன் எஃப்ல 0ஓட இமேஜ் வந்து 1. ஸோ அதனால எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இருந்து ரேஞ்ச் ஆஃப் எஃப் காம்போசிஷன் ஜி எழுதுவோம். therefore range of f composition G equal to set 0, 1, 2. Answer D.